போன செவ்வாய்க்கிழமை எடுத்த வீடியோ தான் அது. அப்லோட் பண்ணுறதுக்கு இப்போ தான் டைம் கிடச்சிருக்கு எனக்கு. இந்த பயறு முளைக்கட்டி வச்சுருந்தேன். அது பார்த்திங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடியே வச்சுட்டேன். இன்றைக்கி அதை அவிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவிய போட்டுட்டு நான் போய் குளிச்சுட்டு கிளம்பி செவ்வாய்க்கிழமை ஆச்சா இன்றைக்கி முருகனுக்கு வந்து வெற்றிலை தீபம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விளக்கெல்லாம் விளக்கிட்டு இருந்தேன். இப்போதைக்கு மண் விளக்கு தான் ஏற்றிட்டுருக்கோம். கூடிய சீக்கிரம் இதுக்கு பித்தளையில் ஒரு விளக்கு வாங்கணும். 6 முகம் உள்ள விளக்காக வாங்கணும். இருந்தாலும் இந்த மண் சட்டியில் ஏற்றுற மாதிரி வராது. மண் சட்டி விளக்கு வந்துட்டு நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மண் சட்டி விளக்கு வந்து கூடுதலே அழகாக தெரியும். அதுக்கு ஒரு தட்டும் இருக்குது. அப்புறம் ஐஸ்வர்யா கிண்ணம் அதையுமே விளக்கிட்டு இருந்தேன். இந்த புளி போட்டு விளக்கணும்னா பித்தளை வந்து அவ்வளோ ஒரு கலராக தங்க மாதிரி மின்ன ஆரம்பிச்சிருது. நல்லாவே போச்சு. இன்றைக்கி லைட்டாக சோப் போட்டு விளக்கிட்டு அப்புறமா புளியை போட்டு தான் தேய்ச்சிட்டு இருந்தேன். புளியை போட்டு தேய்ச்சோடனே அந்த கரையெல்லாம் மாறி அப்படியே பளபளன்னு தங்க மாதிரி மின்ன ஆரம்பிச்சிருச்சு. சின்ன பிள்ளையில் இருக்கையிலலாம் விளக்கு விளக்குறதுக்குன்னா ரொம்பவே சிரமமாக இருக்கும். ஏன்னா இந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அம்மா என்ன தான் விளக்குனாலும் திட்டிகிட்டே இருப்பாங்க. இது ஏன் இப்படி விளக்குற, இது இன்னும் நல்லா விளக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நானும் என்னென்னமோ ட்ரை பண்ணுவேன், ஆனால் அது வரவே மாட்டாது. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அம்மா புளி வச்சு விளக்குறத பார்த்து அதே மாதிரி நானும் விளக்குனேன். வந்துருச்சு. அதை விளக்கி வச்சுட்டு அதுக்குள்ளாரே பயிர் வந்துருச்சு. பயிரை அரித்து தாளிக்க தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டு நான் பாட்டுக்கு சட்டியை வச்சுட்டு அங்கிட்டு போயிட்டேன். அது சட்டி நல்லா சூடேறிடுச்சு. சில்வர் பாத்திரங்கவும். அப்புறம் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு, வரமிளகா, உளுந்தம்பருப்பு போட்டு கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் போட்டு தாளித்து விட்டுட்டேன். 2 வரமிளகா தான் போட்டுக்கிட்டேன். ஏன்னா பாப்பா சாப்பிட்றதுனால காரம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால 2 தான் போட்டுக்கிட்டேன். பாப்பாவுக்கு என்னமோ தெரில, இந்த பயிர் ரொம்பவே பிடிச்சிருக்கு. ரெகுலராக இன்னுமே அவளுக்கு கொடுக்க ஆரம்பிக்கணும் அந்த பயிரெல்லாம். அவளுக்கு ரெகுலராக பிடிக்கும்னு பார்த்து தான் கொடுக்குறோம். ஆனால் திடீர்னு அதை ஸ்கிப் பண்ணிடுறா. அவள் சாப்பிட்ற வரைக்கும் கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தாளித்து வச்சுட்டு விளக்குக்கெல்லாம் பொட்டு வைக்கிறதுக்கு தான் வந்துட்டேன். எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்தே இந்த விளக்குக்கு பொட்டு வைக்கிறது, சாமி அலங்கரிக்கிறது அதெல்லாம் ரொம்ப போய் பிடிக்கும். நான் எங்கள் அம்மா பண்ணும்போது கூட போய் உட்காந்து நானுமே பார்த்துட்டு பண்ணிகிட்டு இருப்பேன். இந்த சாமி விஷயத்தில் மட்டும் எங்கள் அம்மா வந்து ஏதாவது நான் ஒன்று தப்பாக பண்ணிட்டேன்னா முடிஞ்சு சொல்லி அன்றைக்கி ஃபுல்லாக அதை சொல்லியே பேசிகிட்டே இருப்பாங்க. அதனால் பார்த்து பண்ணுறது தெரியாமல் தான் பண்ணுவோம், தெரிஞ்சு பண்ணுறது கிடையாது. இருந்தாலுமே அவங்க ஏதாவது பேசிகிட்டே இருப்பாங்க. இந்த விளக்குக்கு மஞ்சள் குங்குமம் வச்சோடனே அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு. நான் வந்து ரோஜா பூ வாங்கிட்டு போயிருந்தேன். நாளே அம்மாவும் அப்பாவும் சந்தையில் வந்து ரோஜா பூ பட்ரோஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க. சரி அதுவும் இருக்கட்டும் இதுவும் இருக்கட்டும் 2 பூவையும் கலந்து வச்சிருவோன்னு சொல்லிட்டு தான் வச்சிட்ருந்தேன். நான் அந்த பொட்டு வைக்கிறது வந்து எல்லாமே ஒரே விரலில் தான் வச்சிட்ருப்பேன் முன்னாடிலாம் ஸ்கூல் படிக்கும்போது. அப்புறம் தான் ஒருத்தவங்க சொன்னாங்க, குங்குமம் வந்து அந்த மோதிர விரலில் தான் வைக்கணும், மஞ்சள் வந்து இந்த விரலில் வைக்கணும், திருநீர் வந்து இந்த ஆள்காட்டி விரலில் வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதிலேருந்து நான் அது மாதிரி தான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். பட் உங்களுக்கு இது மாதிரி தெரியும் அப்படின்னா எப்படி வைக்கணுங்கிறத எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாக்கோலம் போடுறது எங்கள் அம்மா வந்து மற்ற வீடுகளெல்லாம் போடுவாங்க. சிமெண்ட் தரையாக இருந்தால் அதை நல்லா எடுத்துக்கும். இது டைல்ஸு, அதுவும் ஒயிட் கலர் டைல்ஸ்னால எடுக்கவே மாட்டுது. அதனால் சும்மா கோலப்பொடி வச்சு தான் கோலம் போட்டிருந்தாங்க. கோலம் போடாமல் இருக்கக்கூடாது, அதுக்காக கோலம் போட்டிருந்தாங்க. அப்புறம் ஐஸ்வர்யா கிண்ணத்துக்குமே பொட்டெல்லாம் வச்சு விட்டுட்டு அந்த அம்மா சந்தையில் வாங்கிட்டு வந்த பட்ரோஸு, செவந்தி பூவை தான் தூக்கி அதுக்குள்ளே போட்டுக்கிட்டு இருந்தேன். இந்த கிண்ணம் ரொம்பவே சின்னமாக இருக்குது. நம்ம எத்தனை பூ, ஒரு 5-6 பூ போட்டோம்னாலே முடிஞ்சிருது. நான் அந்த பெரிய பூவை வச்சு சுற்றி இந்த குட்டி பூவெல்லாம் வைக்கலான்னு பார்த்தா குட்டி பூவை வச்சதுக்கப்புறம் பெரிய பூ மூழ்கியே போயிடுச்சு. சரி அதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு அடுத்த வேலையை ஆரம்பிப்போம்னு சொல்லிட்டு வெத்தலை எடுத்து கழுவிட்டு வெத்தலை விளக்கு போடுறதுக்காண்டி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சிட்ருந்தேன். நான் அந்த இலையோட நுனியில் மட்டும்தான் வந்து மஞ்சள் குங்குமம் வைப்பேன். வேறு எங்கே வச்சாலுமே அவ்வளோவா தெரியாது. அதனால் அந்த இடத்துல மட்டும் வச்சு விட்டுட்டேன். இந்த வெத்தலை வாங்கும் போது இந்த முனியில் நல்ல வெத்தலையான்னு பார்த்து எங்கள் அம்மா வாங்கிட்டு வர சொல்கிறாங்க. 10 ரூபாய்க்கு வெத்தலை கொடுங்கன்னா அவங்க வெத்தலை கொடுக்குறாங்க. அதில் நம்ம முனியில் பார்த்து கொடுங்கண்ணே அப்படின்னு நான் சொல்ல முடியும். நல்ல வெத்தலையாக கொடுங்க, கோயிலுக்கு வாங்கிட்டு போகிறோன்னு சொல்கிறோம். அவங்களும் கொடுக்குறாங்க. அதில் சில வெத்தலைகள் அப்படி தான் இருக்கும். ஏன்னா தண்ணியில் நனைச்சி தானே கொண்டு வராங்க, அப்படி தான் இருக்கும். அதில் நல்ல வெத்தலையாக நம்ம ஒரு 6 வெத்தலை பார்த்து எடுத்துக்க வேண்டியது தான். எல்லாமே நல்லது தான். அந்த நுனியில் வந்து மடங்கியிருக்கக்கூடாது, கிழிஞ்சிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த மாதிரி வெத்தலையாக பார்த்து எடுத்துக்கிட்டேன். விளக்குமே வச்சாச்சு. திரியுமே போட ஆரம்பிச்சிட்டேன். பஞ்சு திரி தான் போட்டிருந்தேன். இது அப்போ தான் ஊர்லேருந்து கொடுத்து விட்டது.
இந்த திரி வந்து ரொம்ப ஒல்லியாகவும் அதுக்கப்புறம் வந்து நீளம் அதிகமாகவும் இருக்குது. அதனால் 2ஆக உருட்டி மடித்து போட்டுக்கிட்டேன். ஏன்னா ரொம்ப நீளமாக இருந்தால் குட்டி விளக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே போட்டுக்கிட்டு இருந்தேன். இந்த முருகனுக்கு விளக்கேற்றுறது, வெற்றிலை விளக்கு ஏற்றுறதுங்கிறது வந்து நான் ரீசெண்டாக ஏற்றுறது வந்து ஒரு 5-6 வாரமாக தான் ஏற்றுறேன். முன்னாடிலாம் அது ஏற்றினதே கிடையாது. இப்போ எல்லாருமே நல்லா இருக்குது அது ஏற்றி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி நம்மளும் அதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதெல்லாம் ஏற்ற ஆரம்பிச்சிருக்கேன். காசு பணத்தை தாண்டி எல்லோரும் மன நிம்மதியோடு இருக்கணும், கை கால் சுகத்தை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது மட்டும்தான் என்னோடய முதல் வேண்டுதலாகவே இருக்கும். எண்ணெயெல்லாம் ஊற்றி முடிச்சுட்டு விளக்க மேலே தூக்கி வச்சுட்டு, நான் வந்து விளக்குக்கு வந்து தீபம் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். நெய் எதுவும் யூஸ் பண்ணலாமா இல்லை தீபம் எண்ணெயும் யூஸ் பண்ணலாமான்னு சொல்லுங்கள். எனக்கு தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுல தப்பு ஒன்றும் இல்லை. எல்லாம் ஊற்றி தெரியலாம் போட்டு வச்சுட்டு விளக்கையும் தூக்கி மேலே வச்சுட்டேன். ஏன்னா பாப்பா அது ஓடிட்டே தெரியிறா, கீழே தட்டி விட்ருவா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் சாமிக்கு பூ வைக்க ஆரம்பிச்சாச்சு. நான் வாங்கிட்டு வந்த ரோஸ், குட்டி ரோஸ் அதெல்லாம் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த முருகன் படத்தை ஏதாவது ஃப்ரேம் மாதிரி போட்டு வைக்கணும். பூ வச்சா கீழே விழுவுது. நான் வந்து அறுபடை முருகன் கோவிலில் பழமுதிர் சோலைக்கும் பழனிக்கும் தான் போயிருக்கேன். பழமுதிர் சோலை ஒரு 2 தடவை போயிருப்பேன். பழனி ஒரு 4-5 தடவை போயிருப்பேன். ரீசெண்டாக பழனிக்கு போகணும் அப்படின்னு எனக்கு தோணிகிட்டே இருக்குது. ஆனால் அதுக்கான நேரம் தான் கிடைக்க மாட்டுது. பார்ப்போம் எப்போ தான் முருகர் நம்மளை வந்து கூப்பிட்றாரு அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். முருகரை பார்த்து ஒரு அரோகரா போட்டுட்டு வந்தால் தான் மனசுக்கு நிம்மதியாகவே இருக்கும் போல் எனக்கு. இந்த சாமிக்கு போடுற பூ வந்து கால் மிதிப்படாத இடத்துல, அதாவது நம்ம பூச்செடிகள் அந்த மாதிரி வச்சுருந்தோன்னா அந்த பூச்செடி தொட்டியில் போடலாம். இல்லைன்னா மரத்துக்கு அடியில் அந்த மாதிரி போடலாம். இந்த கால் மிதிப்படுற இடத்துல போடக்கூடாது. அதே மாதிரி நானுமே இந்த வளர்க்குற செடிகள் அந்த தொட்டியில் போட்டுருவேன் அந்த பூவை. ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்தேன். அதில் ஒரு சிஸ்டர் வந்துட்டு அந்த சாமிக்கு போடுற உதிரி பூக்களை, காஞ்சி போன பூக்களை வச்சு சாம்பிராணி செய்கிறாங்க. நல்லாவே இருந்தது அதை பார்க்க. பூவெல்லாம் போட்டு வச்சுட்டு சாமிக்கு விளக்கும் ஏற்றியாச்சு. 8 to 9 தான் செவ்வாய் ஊரை. அந்த டயத்தில் விளக்கு ஏற்றி சாமி கும்பிட்டாச்சு. இந்த முருகனோட அருளால் உலகில் உள்ள எல்லா மக்களுக்கும் நன்மை விளையட்டும்னு வேண்டிக்கிறேன்.